மாண்புமிகு பறை. கிராமத்துல ஆதி பறை இசைக்குழு நடத்திட்டு வராரு ஹீரோ லியோ சிவகுமார். ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் ஆரியனும் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதாலையும் பறை இசைக்குழு நடத்தி வரதாலையும் ஆதிக்க ஜாதியினரால மரியாதை குறைவா நடத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் காயத்ரியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாரு ஹீரோ லியோ சிவகுமார். இந்த நிலையில கச்சேரிக்கு போன இடத்துல ஆரியன் கொடூரமா கொல்லப்படுறாரு. அவரை கொன்னது யாரு, நண்பனோட இறப்புக்கு அப்புறம் ஹீரோவோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஹீரோ லியோ சிவகுமார் ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்பை கொடுத்திருக்காரு. படம் முழுக்கவே உற்சாகமா இருக்காரு. ஆனா அவரோட முடிவுதான் பரிதாபத்தை வரவழைக்குது. நண்பனா வர ஆரியன் குறைவில்லாத நடிப்பை கொடுத்திருக்காரு. ஹீரோயின் காயத்ரி ரேமா அழகாவே நடிச்சிருக்காங்க. காதல், ஏமாற்றம்னு நல்லா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல நெகிழ வச்சிருக்காங்க. படத்துல நிறைய வில்லன்கள் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு அழுத்தமுமே இல்லை. பறை இசை, பறை அடிப்பவர்கள், அதனால ஏற்படுற சிரமங்கள், அவமானங்கள், ஜாதிய ஒடுக்குமுறைகளை சொல்ற கதையில தேவையில்லாத காட்சிகளை வச்சு தடுமாறி இருக்காரு டைரக்டர். படத்துக்கு தேனிசை தென்றல் தேவாதான் மியூசிக் போட்டிருக்காரு. ஆனா அது படத்துல சுத்தமாவே தெரியல. பறை தொடர்பான இசையும் காட்சிகளுக்கு தொடர்பே இல்லாம தான் வருது. கொளஞ்சி குமாரோட ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருக்கு. பறை பத்தி சொல்ல நினைச்ச டைரக்டர் அதுக்கு தகுந்தவாறு திரைக்கதை அமைக்காததால படம் கொடுக்க வேண்டிய உணர்வு கொடுக்காம தடுமாறுது. மொத்தத்துல மாண்புமிகு பறை சத்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.